என்ன நானா கண்ணு வச்சேன்? நானா கண்ணு வைக்கிறேன்? என்ன பேசுறீங்க? அடிச்சா என்ன என்ன அடிச்சுக்கிறீங்க? அப்பாடா, இனிமே நீ தொல்லை இல்லாம சாப்பிடலாம். சாப்பிடல ஐயோ அத சாப்பிடலாமா? இல்ல சாப்பிடல. அடடடடா, பிரமாதம் போ. ஆண்டி, என்ன ஆண்டி இது? என்ன டீ? சாப்பிடுறது பொண்ணு மாப்பிள்ள தானே? ஆமா. இப்படி அவங்க சாப்பாட்ட அவங்களே சாப்பிடுறதுக்கா விருந்து வைக்கிறது? பின்ன ஏன் சாப்பாட்டையும் சேர்த்து அவனையே சாப்பிட சொல்றியா? இல்லடி, அவரு உனக்கு ஊட்டி விடணும், நீ அவருக்கு ஊட்டி விடணும். அதுதானே புருஷன் பொண்டாட்டியோட அந்யோன்யத்துக்கு அழகு. அந்த ஆணியெல்லாம் ஒண்ணு புடுங்க வேணாம். மரியாதையா அவங்க வேலையை பாருங்க சொல்லிட்டேன். அண்ணே, அவளுக்கு வெக்கும், அதான் ஊட்டி விட மாட்டீங்கடா. நீ தைரியமான ஆளு தானே, ஊட்டி விடுன பாப்போம். ஆத்தி, நானா? அதுவும் இழுக்கா? நான் ஊட்டில விட மாட்டேன். அவளே சொன்னால ஊட்டி விட மாட்டேன், கொடைக்கானல விட மாட்டேன். டேய், என்னடா சொன்ன? நீயே சொன்னாலும் நான் உனக்கு ஊட்டி விட மாட்டேன்ட்டு தானே சொன்னேன். நீ ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு ஒரு வரல கடிச்சு துப்பிடுவல. அப்படியா? இப்போ நான் சொல்றேன் கேளு. எனக்கு ஊட்டி விடுறான். அவன் மாட்டேங்க. பரணி பாப்பா ஊட்டி விட சொல்லுது. பரணிக்கு தானே அவனை பிடிக்காது, அப்புறம் எப்படி ஊட்டி விட சொல்லுது? ஊட்டி விடுன்னு சொன்னல, ஊட்டி விடு. முடியவே முடியாது. டேய், அதென்னடா எனக்கு ஊட்டி விட மாட்டேன்னு நீ சொல்றது? இங்க நான் சொன்னதுதான் நடக்கணும். இல்லண்டா, உன் மூஞ்சிய புடிச்சு சோத்துல வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஊட்டுன்னு சொல்றேன்ல, ஊட்டு. கட்டி வச்ச சாமி சேர்த்து வச்சிரும், நம்பு. நிச்சயம் சேர்ந்துருவாங்க. இத பாருங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த வாட்டி இந்த ஊருக்கு வரப்போ என் அண்ணனும் பரணியும் புருஷன் பொண்டாட்டியா கைய கோத்துக்கிட்டு ஜோடியா திரியதான் போறாங்க. அத பார்த்து நீங்க சந்தோஷப்படதான் போறீங்க. ஹே, வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன், இங்க உட்காந்து எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. நீ பாட்டுக்கு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்ட. எங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? அதான் அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். ஆம், சரி, உனக்கு இந்த கடலை பிடிக்கும்ல, சாப்பிடு. ஏய், என்னடி இது? இப்படியே ஸ்நாக்ஸ் தின்னுட்டு இங்கேயே இருக்கலாம்னு ஐடியாவா? விட்டா பொங்கலும் கொண்டாடிட்டு தான் ஊருக்கு கிளம்புவீங்க போல இருக்கு. இது சூப்பர் ஐடியாவால இருக்கு. ஏய் காவ்யா, ஊருக்கு கால் பண்ணி பொங்கல் கழிச்சு தான் வருவோன்னு சொல்லலாமா? ஏய், கொன்னுருவேன். கழுத்து புடிச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்புற வழியை பாருங்க. கிராமத்தெல்லாம் நாங்க படத்துல தான் பாத்திருக்கோம். இப்பதான் நேர்ல வந்து உங்க கிராமத்தை பாக்குறோம். ஒரு மாதிரி குட் ஃபீலா இருக்கு. சொல்ல போனா எங்களுக்கு இந்த ஊரை விட்டு போகவே மனசு இல்லப்பா. அதுக்கு என்னத்தா, உங்களுக்கு எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு இஷ்டம் இருக்கோ அத்தனை நாள் தாராளமா இங்க இருந்துட்டு போலாமே. மாமா, அவங்க இவ்வளவு நாள் தங்கினதே அதிகம். ஏத்தா, இப்ப கிளம்புறதுக்கு பதிலா ஒரு 2 நாள் கழிச்சு கிளம்பலாம்ல. ஏன்பா? அதுக்குலதா, நாளைக்கு நம்ம கம்மாயில கொஞ்சோல தண்ணி தான் இருக்கும். அப்ப நம்ம ஊர் ஜனமே அந்த கம்மாயில இறங்குவாங்க. அது திருவிழா மாதிரி இருக்கும். எல்லாரும் வீட்டுல இருந்து வேட்டி சட்டி பெட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து மீன் பிடிப்பாங்க. சவுதியில தான் மீனே பிடிப்பாங்க. அது பாக்குறதுக்கு அம்பிட்டு நல்லா இருக்கும்.
அதையெல்லாம் நீங்க பாத்துட்டு போலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். அத மீன்பிடி திருலாம் பாங்க. ஆமாங்க, கம்மாயில தண்ணியே இருக்காது, வழியில கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கும். ஊர்குளத்துல இறங்கி மீன் பிடிப்பாங்க. எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னு ஒரே தள்ளு முள்ளா இருக்கும். அம்புட்டு பேரு உடம்பும் சகதியா இருக்கும். அந்த சகதிக்குள்ள மீன் பிடிக்கிறதே பெரிய போட்டியா இருக்கும். செம்ம கொண்டாட்டமா இருக்குங்க. ஏய், என்னடி இவ பாட்டுக்கு ஆசையை கலப்புறா? இருந்துட்டு போலாமா? மீன்பிடி திருவிழாலாம் நம்ம பார்த்ததே இல்லல. இந்த கம்மா தூதுவாரினதுக்கு அப்புறம் கிழக்கு ராமநாதபுர கம்மா தூர் வாருவாங்க. அதுக்கடுத்த கம்மா தூர் வாருவாங்க. இப்படி வரிசையா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக வருஷம் ஃபுல்லா நீங்க இங்கேயே இருக்க முடியுமா? விட்டா மாமா இங்கேயே உங்களை இருக்க வச்சிருவார் போல இருக்கே. அவங்களுக்கு இந்த வேலை கமிட்மெண்ட்லாம் இருக்குல்ல. கிளம்புங்கடி, கரியர் தாண்டி முக்கியம். மைனி, என்ன இது? வீட்டுக்கு வந்தவங்களை போன்னு விரட்டுறீங்க, இது நியாயமா? ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடு. வந்துட்டா. என்னங்களே, என்ன தள்ளிப்போ போக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்மா அழுதாவலா? என்ன நீங்களே ரெடியா? நாங்க ரெடின்னு கிளம்பலாம். ஆமா, இவன் தான் பெரிய நொண்ண. விட்டா எல்லா தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான். ஏன் நினைச்சா என் அண்ணன் இவங்க 4 பேருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இங்க பாரு பரணி, என் அண்ணன் சண்முகம் இவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே அண்ணன் தான். அப்படி சொல்லுடி என் சல்லுக்குட்டி. தெரியும், எங்க அம்மாவுக்கு அடுத்து இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தான். இவன் தான் எனக்கு எல்லாமுமா இருந்தான். கிட்டத்தட்ட இவன் என்னோட மனசாட்சி மாதிரி. அப்புறம் என்னடி, உன்னை புரிஞ்சுக்கிட்டவரு புருஷனா வரதுக்கு நீயும் கொடுத்து வச்சிருக்கவதானே பரணி? இல்லடி, உங்களுக்கு புரியல. கல்யாணம்ங்கிறது என்ன? உன்னை நான் மதிக்கிறேன், உன் உணர்வை நான் மதிக்கிறேன், உன்னை நான் பொண்டாட்டியா ஏத்துக்கிறேன், என்ன நீ கணவனா ஏத்துக்கங்கிற பரஸ்பர மரியாதை தானே. இப்ப அண்ணன் உன்ன எந்த விதத்துல மரியாதை குறைவா வச்சிருக்காரு? என் கழுத்துல தாலி கட்டினதே என்ன அவமானப்படுத்தின மாதிரிதான். என்னோட சம்மதத்தை கேட்கல, முன்கூட்டியே எதுவுமே சொல்லல. நான் மனமேடையில மனசு உடைஞ்சு போய் நின்னப்போ என்னோட பலவீனத்தை பயன்படுத்தி என் கழுத்துல தாலி கட்டினானே, அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். சத்தியமா சொல்றேன், அந்த துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. வேற எவனாவது இதை செஞ்சிருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா இவன் செஞ்சான் பாரு, நான் நம்பி இருந்தவன் செஞ்சான் பாரு, எனக்கு ஒரு துரோகத்தை. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. நெவர். இந்த ஜென்மத்துல அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ, யாராவது காப்பாத்தீங்களே. ராத்திரியில இருந்து டாக்டர்கிட்ட போலான்னு வந்து பஸ்ஸுக்கு நின்று திடீர்னு வலிப்பு வந்துருச்சுமா என் பிள்ளைக்கு. பயப்படாதீங்கம்மா, நாங்க எல்லாருமே டாக்டர் தான். பரணி, என்னாச்சு? எக்ஸ்ட்ரீம் ஃபீவர் டி. ஒரு 102க்கு மேல இருக்கும் போல இருக்கு. யாராச்சும் கிட்ட கொண்டு வந்திருக்கீங்களா? ஏய், டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வச்சிருக்கேன்டி. சரி, போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். பாருமா, ஒன்னும் ஆகாதுமா, ஒன்னும் ஆகாது. என் பிள்ளைக்கு கை காலெல்லாம் இழுக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா இருங்கம்மா, ஒன்னும் ஆகாதுமா, பொறுமையா இருங்க. ஒண்ணும் காவியா, அது கூட பாப்பாக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, அது முதல்ல குறைக்கணும். ஏய் சண்முகம், போய் ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வா, சீக்கிரம் போ. ஐஸ் ஐயோ, Oh my God, 103D. ஆமாண்டி, 103D. என்னடி பண்றது இப்போ? குழந்தை இதுக்கு மேல தாங்காது, உடனே டெம்பரேச்சர் குறைக்கணும். ஐயோ, என் சாமி, கண்ணு தரையே. இங்க பாருமா. ஹெவி கன்ஜெஷன் டி, லெபோரியஸ் பிரெத். உடனே நெபுலைசர் வச்சாகணும்.
ஏய் இப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குடி? 102 1 டிகிரி குறைஞ்சிருக்குடி. இப்போ உங்களுக்குலாம் இதெல்லாம் புரியாதுப்பா. உங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க என்னால முடியல. நம்ம தெற்கு தெரு மாரியம்மன் சாமி இருக்குல்ல, அது ஆறுக்கானது. 50 பேருக்கு அதான தெய்வம். அது ஆறாச்சும் கொண்டு போய் நான் மட்டும்தான் சாமி கும்பிடுன்னு வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டாவுன்னா அது நியாயமா? ஐயா இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? எப்போ அவ இருக்க வேண்டிய இடம் இது இல்லப்பா. நான் என்னையே என் குடும்பத்தை மட்டும்தான் சுயநலமா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் எல்லாரையும் இந்த உலகத்தை பத்திலாம் யோசிக்காப்பா. மனுஷ மக்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுதாப்பா. சரி வாழ்ந்துட்டு போட்டோம், அதை இங்க இருந்தே செய்யலாமே, அதுக்கு என்ன இப்ப? பாத்தியா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? அப்போ அவ செய்யணும்னு நினைக்கிற சேவை பெருசுப்பா. அதுக்கு இந்த வீடு ரொம்ப சின்னதுப்பா. இப்ப யாருல அவளை தடுத்தது? இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு யாரா சொன்னாங்களா? அன்னைக்கு நான் நெஞ்ச புடிச்சிட்டு வந்தேன், வீட்டுல யாருமே கிடையாது, அவதானே என்னை காப்பாத்துனா. இடிச்சு எந்திரிச்சா வீட்டுக்கு 4 நோயாளி வராங்க. எனக்கு இருமலுக்கு மருந்த கொடுங்க, எனக்கு காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுங்க, 50 பேருக்கு சேவை பண்ணுது. அப்ப யார் தடுத்தது? எப்போ நான் சொல்லுத கொஞ்சம் காது கொடுத்து கேக்கியா? புரியல பத்தியா? இதுக்கு மேல பேசுன தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன், கம்பு எடுத்து விளாசு விடுவேன். ஆமா, இதுக்கு முன்னாடி அவ சேவை செய்யல, இவர் தடுக்கலையா? என்ன பேசுத நீ? உனக்கு எந்த காலத்துல என்ன புரிஞ்சிருக்கு? எப்போ காய்ச்சலுக்கு தலைவலிக்கு மாத்திரை கொடுக்க டாக்டராவ அத மெடிக்கல் கடைக்காரனே கொடுக்கல. எப்போ இன்னைக்கு ஒரு குழந்தையோட உசுரை காப்பாத்தினாப்பா. அந்த உசுரை காப்பாத்துறதுக்கு எம்பிட்டு பாடுபட்ட தெரியுமா? அத நீ பார்க்கல. எப்போ வெறும் நோய்க்கு வைத்தியம் பாக்குற வெறும் சாதாரண டாக்டர்ல பாவ, உசுரை காப்பாத்துற சாமி அவ. இந்த ஊரை காக்க வந்த கொலை சாமி பாவ. ஜக்கம்மா வீடு தேடி வந்திருக்கேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஆத்தா வாக்க நாக்குல வச்சு வந்திருக்கேன். இது ஜக்கம்மா வாக்கு பழிக்க போகுது, பழிக்க போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா வாக்கு பழிக்க போகுது, ஜக்கம்மா வாக்கு சத்தியமா பழிக்க போகுது, சத்தியமா பழிக்க போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு புது வரவு வரப்போகுது, புது வரவு வரப்போகுது. புது வரவா? ஒருவேளை குழந்தைய சொல்றானோ? யாருக்கு குழந்தை? ஓஹோ, அப்படி போகுதா கதை? ஏய் எந்திரடா, ஏய் எந்திரடா, ஏய் எந்திரிங்கறல, எந்திரடா. ஏலே என்னல எந்திரி. ஏலே ஏலே என்ன ஆவுனா நீ நடுராத்திரில நீ எட்டி விட்டு எழுப்புத? இது வரைக்கும் நான் உன்னை கொல்லாம விட்டுருக்கேன் பாரு, அது என்னடா? எது காதுல விழலையா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு புது வரவு வரப்போகுது. குடுகுடுப்புக்காரன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், என்ன பலன் சொல்றான்னு கேப்பான். டேய் அவனா சொல்றானா? இருல கொஞ்சம் பொறு, அவன் என்ன சொல்லுதான்னு கேப்பான். பேசாம நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு புது உறவு வரப்போகுது, புது உறவு வரப்போகுது. இது அந்த ஜக்கம்மா வாக்கு. ஏம்லா அருமையான பலன் சொல்லுதாம்லா. யாரு அவன் சொல்றானா? வரவே இந்த குடுகுடுப்புக்காரனுவெல்லாம் ஜக்கம்மாவை பயங்கரமா கொண்டாடுவானுவ. ஜக்கம்மா பயங்கர உக்கிரமான தெய்வம். இவனுங்க நடு ராத்திரில சுடுகாடுக்கு போய் அங்க போன எரிஞ்ச சாம்பல் இருக்கும்ல, அதுக்கு மேல உக்காந்து ஜக்கம்மாக்கு பூஜை செய்வானு பாரு. அப்படியே ஜக்கம்மா அவங்க மேல இறங்கி வந்து இவங்க அந்த ஜக்கம்மாவோட அருளோட வந்து வீடு வீடா இவங்க குறி சொல்லுவாங்க. இந்த ரீல் எல்லாம் நான் நம்பணுமா? வரவே ஏம்லா இது ரீல் இல்லலா, இது அம்புட்டு நச. அவன் நைட்டு குறி சொல்லிட்டு போவானா, பகல்ல வந்து பிச்சை கேப்பான். பொருளை பத்திரமா பள்ளிக்கூடத்துல விட்டுருவோம்ல. சித்தப்பா
நான் நடந்து போனா கூட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் போது போயிடுவேன். இந்த வண்டியில போனேன்னா நான் லாஸ்ட் பெல் அடிக்கும் போது தான் போவேன். இலே வேகமா போனா திட்டுவாவுல? யார் சித்தப்பா திட்டுவாங்க? போலீஸா? போலீஸோட தங்கச்சி. இந்த அக்காவா? ஆமா, வேகமா போனா பிரேக் பிடிக்கணும், பிரேக் பிடிச்சா அவ திட்டுவாவ. அக்கா நான் நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போனேன்க்கா, பரீட்சை இருக்குக்கா, இல்லனா கிரவுண்ட்ல முட்டி போட விட்டுருவாங்க. வேகமா போ சொல்லுங்கக்கா. ஏய் சண்முகம், அவதான் சொல்றாள்ல வேகமா போடா. எதுக்கு இனி வேகமா போவிட்டு அப்புறம் ஏசத்துக்கா? இல்ல, நான் டைரக்டா உன் பின்னாடி உட்கார்ந்தாதான் நீ பிரேக் போட்டா நான் திட்டுவேன். ஆனா இப்ப நடுவுல தான் உட்கார்ந்து இருக்கால இந்த பாப்பா, அதனால நான் எதுவுமே திட்ட மாட்டேன். நீ வேகமா போ. பாவண்டா, டைம் ஆச்சுடா அவளுக்கு. வாடி ஏறு. பாரு, நீ சொல்லிதான் வேகமா போதேன், அப்புறம் நீ பின்னாடி உட்காந்து பிரச்சனை பண்ணுறா சொல்லிவிட்டேன். இல்ல வா ஏறுங்க. வா ஏறு, வண்டியில ஏறு. டைம் ஆயிடுச்சு. இந்த ஸ்பீடு போதுமா? போதும். இல்ல போற வழியில தான் கடைக்கு போயிட்டு போயிடுவான். கடைக்கா? ஒரே செகண்ட். ஓகே ஓகே தரேன். இந்தாங்க. இந்தாம்மா. வாங்க, என்ன வேணும் சொல்லுங்க. பாப்பா அரிசி கொடுமா. அரிசி 40 ரூபாய் அரிசி 1 கிலோ கொடுமா. 40 ரூபாய் அரிசியா? அத 2வது மூட்டையில இருக்குல்ல, அந்த அரிசி கொடுமா. இது போதும்? போதும்மா. அம்மா பரணி. என்ன? அம்மா 20 ரூபாய் குளிக்கிற சோப்பு 1, 2 ரூபாய் சாம்பு ஒரு 5 கொடுமா. 5 வேணுமா? இருங்க. என்ன வேணும்? 1 கிலோ அரிசி மாவு பாக்கெட் 1 கொடுங்கம்மா. மளிகை கடையில வியாபாரம் நடக்காம விளம்பர படமா நடக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு அந்த வெட்டிப்பைய சமூகத்தோட தலை வேணும் எனக்கு. உன் கௌரவம் என்ன, உன் பெருமை என்ன, யாரோட மவனியே ஒன்னு போய் இந்த மளிகை கடையில நிக்க வச்சிருக்காவே. நான் அவனை சும்மா விடுவேன்னு நினைக்கிறீ? நான் ஒண்ணு நிரந்தரமாலாம் இங்க நிக்கல, சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்பா, அவ்வளவுதான். இப்படிதான் அவன் ஹெல்ப்னு ஆரம்பிப்பேன். இது எங்க போய் முடியும்னு எனக்குள்ள தெரியும். டாக்டருக்கு படிச்ச பொண்ணு, கை நிறைய சம்பாதிக்கிறவ, அள்ளி அள்ளி கல்லா கட்டிடலான்னு பிளான பண்ணி உன் கழுத்துல தாலிய கட்டினா, நீ இலவச்சமா வைத்தியம் பாப்பேன்னு சொன்ன உடனே இல்ல வாவான்னு உனி இங்க கொண்டு வந்து நிறுத்தியே இந்த கடையில இலவசமா வேலை பார்க்க விட்டுட்டான் உனிய. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பார்க்க பார்க்க என் வயிறு எரியுது. என் கௌரவம் எல்லாம் காத்துல பறக்கல. பா, என்னப்பா தப்பு? பொட்டலம் மடிச்சா கேவலமா? அப்போ பாத்திர கடைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாத்திரம் வித்தா அது கௌரவமா உங்களுக்கு? ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக வந்தப்பா, இவ்ளோ ஆட்டம் போடுறீங்க. நான் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க சொல்றேன். போறேன். இவனு இல்ல பாரு, இவங்க அப்பன நான் நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க. இல்ல இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்ல, பதில் சொல்லியே ஆகணும். சரியா? இந்த மக்கள் எல்லாம் ஊரை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அரசியல் இல்லை என்னல உன்னை யார் இந்த வேலை பார்க்க சொன்னது? அவருக்கு தான் அறிவில்ல, உனக்கு என்ன? நீ இதெல்லாம் காதல வாங்கிக்காத. நீ வண்டி சாவி கொடு, நான் மெடிக்கலுக்கு போய் மருந்து வாங்கிக்கிறேன். எதுக்கு? அப்புறம் நீ இந்த வண்டி ஓட்டுனதுக்கு அதுக்கு வேற என் கூட சண்டைக்கு வரதா? இப்ப நீ குடுப்பியா மாட்டியா? என்னல நீயும் மிரட்டுத, உங்க அப்பாவும் மிரட்டுதாரு. என்னல நினைச்சிருக்கீங்க ஆள் ஆளுக்கு? குடுறா.
ஏலே பாத்து போல. அவனுக்கு தான் அறிவு இல்ல, வெறும் பய. இவனுக்கு எங்க போச்சு அறிவு? சீரக மிளகு விற்க சொன்ன அவன் கடையில நின்று விற்பாளா இவ? சீம தண்ணியை ஊத்தி அவன் கடையை எரிச்சுட்டு இந்த சவுந்தர பாண்டி வீட்டு வாசல்ல நின்னு அவன் சவுந்தர பாண்டி மாவ அதை விட்டுட்டு அந்த புறாக்கூர்ல நின்னுகிட்டு 5க்கும் 10க்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு. வேணா ஐயா, என்னத்துக்கு இம்புட்டு கோவம்? மறுபடியும் ரத்த கொதிப்பு ஏறுனா ஆஸ்பத்திரியில போய் படுக்கிற மாதிரி ஆயிட போதியா? வேணா ஐயா, கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்துங்கய்யா. நீ பாய முடியல இல்ல. அவன் கடையில போய் வேலை பார்க்கறதுக்கு நான் அவளை படிக்க வச்சேன். டாக்டருக்கு படிக்கணும்னா இம்புட்டு செலவாகும், லட்ச லட்சமா செலவாகும். லட்ச லட்சமா செலவு பண்ணி நான் படிக்க வச்சிருக்கேன்ல. இல்ல நான் பணத்தை தண்ணியா இறைச்சிருக்கேன் அவளுக்காக. என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்கியிருக்கேன். இவன் என்னடானா அந்த கடையில அவளை கால் கடிக்க நிக்க வச்சிருக்கான். அங்க நின்னுக்கிட்டு அரிசி பருப்பு வித்துக்கிட்டு இருக்கா. என் ரத்தம் கொதிக்குதில்ல. விடக்கூடாது, விட்டுருக்க கூடாது. அங்கேயே அவனை வெட்டி போட்டுக்கணும் நானே. ஆமா, விட்டுருக்க கூடாது அவனை. என்னங்க, அதிரசம் பழசாக பழசாக தான் நல்லா ருசியா இருக்கு. நெய்யிலேயே செஞ்சது. நீங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க சனியன இருங்க, உங்களுக்கும் நான் கொண்டாரேன். நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்ன இது மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிற மாதிரி? ஏங்க அதிரசங்க, மாப்பிள்ள வந்தப்ப விருந்துக்கு செஞ்சேன் நெய் அதிரசங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன என்னைய வச்சுட்டு அம்போட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ? ஜவுளி கடையில சேல்ஸ் கேர்ள்ஸ் நிக்க வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி இவன் நடனா என் பொண்ணு அவன் புறாக்குள்ள நிக்க வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு அதிரசம் கேக்குதா? அதிரசம் அப்பா, அதிர்ஷ்டம் சூப்பரா இருக்கு. தின்னு பாக்குறீங்களா? ஒத்த ஓட்டு உன் கழுத்தை திரிகிடுவேன். அந்த வெறும் வேலைக்கு வந்தேன், புல் சப்போர்ட் வந்தேன். அப்பா சூப்பரா இருக்கு அதிர்ஷ்டம். உங்களுக்கு கொடுத்து வைக்கல. இப்ப உனக்கு கொஞ்சம் போட்டு இப்ப எதுக்குங்க அம்பட்டி பெரிய வீட்டுல கடிச்சு வைக்கிறிய? என்னாச்சு உங்களுக்கு? பரணி கடையில பொருள் விக்கா, அதனால என்ன? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இந்த சவுந்தர பாண்டி மாவ அந்த புறாக்குண்டு கடையில நின்னு அரிசி பருப்பு வித்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? ஆமா, பொல்லாத கௌரவம். கேட்டி பரணி, என்னடி இது தனியா வந்திருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏட்டியே, அவ எப்படி வந்து உனக்கு என்னடியே? பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, சந்தோஷப்படுவியா? என்னங்க பேசுதிய? கல்யாணம் முடிஞ்ச முழுசா 2 மாசம் கூட ஆவல. மாப்பிள்ளை இல்லாம பொண்ணு மட்டும் இப்படி தனியா வீட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்? மா, நான் இப்ப தனியாலாம் வரக்கூடாதாங்க. ஒண்ணு நான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லல. தனியா வரதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. ஐயோ, ஊர் உலகம் உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்கும். நீ இப்படி வந்து நின்னா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கோட்டி. ஏட்டி, ஒரு மண்ணாங்கட்டி என் பொண்ணுக்கு தெரியாண்டா. நீ சொல்றியே அந்த 4 பேருக்கு முன்னாடி என் பொண்ணு அவ இஷ்டத்துக்கு தான் இருந்தா. அம்மைய விடலாம். பரணி, நீ தனியா வந்தது நல்லதுதான். இந்த முடிவை நீ முன்னாடி எடுத்துட்டு நான் எம்புட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன். பரணி, என்னடி இது? முடிவெடுத்துட்டியா? வேணாம் பரணி, நீ செய்யறது தப்பு. நீ வாய முடிடி. இந்தாரு, என் பொண்ணு படிச்சவ, அவள் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். என்ன பொறுத்த வர பரணி எடுக்கிற முடிவு எப்பவும் கரெக்டா தான் இருக்கு. ஏங்க, பெத்த தகப்ப மாதிரியா பேசுதிய? புள்ளைக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்பியலா? இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிய, இது நல்லது இல்லங்க. இந்தாட்டி கைய நீட்ட கூடாது, நான் கட்டுப்பாடா இருக்கேன். என்னைய கை நீட்ட வச்சிடாத, அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மா, சும்மா அந்த காலம் மாதிரி பேசிட்டு இருக்காத. இது நான் பிறந்த வீடுமா, நான் வளர்ந்த வீடு. இந்த வீட்டுக்கு நான் தனியாவும் வருவேன், இல்ல 10 பேர் கூடவும் வருவேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? கேட்டி, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சுரி, நீ போய். will you please stop it? ஏன் இப்ப கல்யாணம் ஆயிட்டா நான் உன் பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? இல்ல நான் நினைச்ச நேரத்துல உன்னை பாக்குறது தப்பாயிடுமா? அதுக்கு சொல்லலட்டி, நான் வந்து போதும்மா, நிறுத்து. பா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்பா. ஏலா,
இப்ப எடுத்திருக்கே இந்த முடிவு. எதுக்காக நீ என்ன வேணாலும் கேளு, நான் செய்தேன். சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன்ப்பா. நான் சும்மா இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. நான் பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய பேரோட நோயை சரி பண்ணணும். எனக்கு ஒரு சின்னதா கிளினிக் வச்சு கொடுப்பீங்களா? அம்மா, சின்ன ஹாஸ்பிட்டலா வச்சா போதும்மா. ஏழைங்களுக்கு ஃபீஸே இல்லாம வைத்தியம், பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் வாங்கிட்டு வைத்தியம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல மெல்ல மெல்ல டெவலப் பண்ணணும். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். அந்த பணத்தை வச்சு ஹாஸ்பிட்டல்ல நான் ப்ராஃபிட்டபிளா நடத்தணும். மெல்ல மெல்ல டெவலப் பண்ணி அதை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாத்தணும். இந்தாட்டி, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீ காப்பிய குடி. நம்ம ஊர் ஜனங்க பெரிய பிரச்சனைனா மதுரைக்கு ஓடணும், தூத்துக்குடிக்கு ஓடணும், இல்லனா நாகர்கோயில் ஆசாரி பள்ளத்துக்கு ஓடணும். எல்லா வசதியும் இங்கேயே இருக்கணும், அதுவும் இலவசமா இருக்கணும். அதாமா என்னோட கனவு. வணக்கம் சார். ஓய் வக்கீலே, என்னையா இது இப்படியா லேட்டா வருது? என் பொண்ணு மனசு மாறத்துக்குள்ள சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிக்கணும். யா சார், எப்படி சார்? படிக்காதவங்கன்னா வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடலாம். உங்க பொண்ணு ரொம்ப படிச்சவங்களாச்சு சார். முழுசா அதுக்கான பேப்பர்லாம் ரெடி பண்ண வேண்டாமா? அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரியா, எடு பேப்பர் இருக்குல்ல, எடு. என்ன பேப்பர்? எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் சார். அவங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும். சார், நான் இதை படிச்சு காட்டவா சார்? நீ ரெடி பண்ண உடனே படிச்சுட்டா? அதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜ் படிச்சு பாரு. நீ கையெழுத்த வாங்கினா போதும். வா, சீக்கிரம் வா. சரிங்க சார். பொண்ணு மனசு மாறிட போறா. வா பரணி. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த ஊர்லயே பெரிய ஆஸ்பத்திரி உன்னதா தான் இருக்கும். உன் வாழ்க்கையே நல்ல பிரகாசமா இருக்க போகுது. பிரகாசம் தெரியுதுல, கையெழுத்து போடு. நீ என்னப்பா இது? இல்லையா, ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணும்ல, உன் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்ல, அதுக்காக தான் இது. உன்னோட விடுதலை பத்திரம் இது. இனிமே நீ சுதந்திரமா இருக்கலாம், நினைச்சதை செய்யலாம், நீ எங்க வேணா போலாம் வரலாம். இதான் உன்னோட விவாகரத்து பத்திரம். மா மா மா, அம்மா எங்க? அவ பத்திரமா இருக்கான்னு சொல்லல. முதல்ல நீங்க அம்மா எங்கன்னு சொல்லுங்க. ஹலே சிவபாலா, ஹலே மா, நான் இங்க இருக்கேன்ல. அம்மா அம்மா வந்துட்டியால? ஹலே கதவை திறந்து விடல. நீ எதுக்குமா உள்ள இருக்க? எனக்கு பசிக்குது, வெளியே வந்து சோறு போடுமா. அதுக்கு தான் சொல்லுதேன், கதவை திறந்து விடல. கதவை வெளியே பூட்டி வச்சுட்டு உள்ள என்னத்தம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல கோட்டி கரப்பையில கதவை வெளியில பூட்டிட்டு நான் எப்படி உள்ள இருக்க முடியும்? கதவை தரல. சாவி இங்க இருக்கி. நான் தான் அவளை அடைச்சு வச்சிருக்கேன். இது அவளுக்கு ஜெயில் தண்டனை. அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை. இப்போதைக்கு அவளுக்கு விடுதலை கிடையாது. சாவியை கொடுங்கப்பா, அம்மாவை திறந்து விடணும். சொன்னேன் இல்லல்ல, என்ன காதல கேட்கலையோ? இது நான் அவளுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை, ஜெயில் தண்டனை. நானே மனசு வச்சாதான் அவளை துறக்க முடியும். பசிச்சா சாப்பிட்டு போய் படு. இப்ப சாவியை தர போறீங்களா இல்லையாப்பா?
சாவியை தர முடியாதுல, தர முடியாது. என்ன செய்வ நீ? அம்மா, அந்த ஆளை என்னால அடிக்க முடியாதுமா. அப்பாவா போயிட்டாரு. நான் போயிட்டு சண்முகாத்தனை கூட்டு வரமா. அவர்தான் இவரை ஒரு வழிக்கு கொண்டு வருவாரு. ஐயோ வேண்டால, சொன்னா கேளு. சாவியை கிட்ட அடிக்கிறாருமா. அதான தவிர இவரை வேற யாருமே வழிக்கு கொண்டு வர முடியாது. சொன்னா கேளுமா. நான் உள்ளவே கிடந்து செத்தாலும் சாவுத. இந்த பிரச்சனைய சமூகத்துக்கிட்ட கொண்டு போகவே கூடாது. அக்கா கிட்டயாவது சொல்லலாம்ல. சொல்லவே கூடாதுல. அவங்க 2 பேரையும் விட்டுடு. ஏற்கனவே 1000 பிரச்சனை. இந்த பிரச்சனையால 2 பேருக்கும் சண்டை தான் அதிகமாகும். சமாதானம் ஆகவே ஆகாது. இலே பரணி சாப்பிட்டாலா அவங்க? இலே உங்களை தான் கேட்க. எங்கவ இந்த பெச்சையக்கான மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துருக்கானே. என்னல ஏதாச்சும் அவகிட்ட சண்டை போட்டீங்களா? நாங்க எதுக்கு என்ன சண்டை போடுறோம்? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா. திரும்பி வந்ததுல இருந்து யார்கிட்டயும் பேசல. நாங்களா போய் பேசினா கூட எரிஞ்சு விழறோம். எதுவா இருந்தாலும் சோத்த தின்ட்டு புறவை எரிஞ்சு விழ வேண்டியதானே. 25 தரம் கூப்பிட்டு பார்த்தாச்சு. காதுலே விழாத மாதிரி உட்கார்ந்து இருக்குதா. என்ன செய்ய? நீ வேணா வந்து கூப்பிடு. இலே இலே நீங்க சாப்பாடுக்குன்னு கூப்பிடாதீங்க. நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வாங்க போங்க. அவ கூப்பிட்டாலாம் வரமாட்டானே. எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. இலே நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாவ. நீங்க அப்பா கூப்பிட்டாருன்னு போய் கூப்பிட்டு வாங்க. சரி. இலே அவங்க இது வர. ஏய் மாமா எங்க? மாமா வர சொல்லு. நான் தான் உன்னை வர சொன்னேன். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணன் தான் கூப்பிட்டுச்சு. நீ அதுகிட்டயே பேசிக்கோ. இலே உன் பிரச்சனை என்ன? இப்ப எதுக்கு ஒன்னா ஒருத்தர் இருக்க? உன்னை ஆராய்ச்சி ஏதாவது சொன்னாவளா? நான் பசிக்கலன்னு சொன்னா எந்த மரமண்டைக்கும் ஏறாதா? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? அது என்ன அதிசயம்? பசிக்காத வயிறுன்னு ஒன்னு உலகத்துல இருக்கா என்ன? உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா பசிக்காத வயிறு. இலே உனக்கு என்ன கோவம்? அது எதுக்கு சோத்துல காட்டுத? ஏன் உங்க அம்மா வீட்டுல போய் ஏதாவது சண்டை போட்டு வந்தியா? ஆமா சண்டை போட்டேன். சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாத வீட்டுல போய் ஒத்தையா கையேந்தி நின்ன. உனக்கு என்ன அத பத்தி? என்னது கையேந்தி நின்னியா? இலே என்ன சொல்லுத? ஏய் வாய் மூடுறா. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உனக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? எதுக்கு என்ன அவரோட சேர்த்து ஏசுத? ஆமா ஏசுறாங்க. எல்லாரும் ஏன்டா இப்படி சுயநலம் பிடிச்சு பிசாசுங்களா இருக்கீங்க? நீ எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாருமே எதுக்காக இப்படி மத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? இலே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுதியா? ஆமா நடந்துச்சு. மண்ணாங்கட்டி நடந்துச்சு. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா. எங்க அப்பாவுக்கு நான் பொண்ணுதான். ஆனா அத பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீ உங்க 2 பேருக்குமே என் கவலைய பத்தியோ என்னோட லட்சியத்தை பத்தியோ என்னோட விருப்பத்தை பத்தியோ ஒரு கவலையும் இல்லல்ல. பாரு பரணி, தேவையில்லாம நீ அவங்களோட சேர்த்து வச்சு பேசாத. உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்க. கிழிச்ச நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஹாஸ்பிடல் வேணும். கட்டி தர முடியுமா உன்னால? ஆஸ்பத்திரியா? ஆமாண்டி ஹாஸ்பிடலே தான். முடியாதுல்ல? உன்னால முடியாதுல்ல? அப்போ பேசாத. உங்க 2 பேர் நோக்கத்துக்காகவும் என்ன பகடையா வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இதுல பெரிய அக்கறை மண்ணாங்கட்டி மாதிரி பேச்சு வேற. வெறும் பேச்சு.
ஆனா ஒண்ணுடா, நீங்க 2 பேரும் என்ன போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே, இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்க, நிச்சயமா அனுபவிப்பீங்க. டைவர்ஸ் பண்ற பேப்பர்ல கையெழுத்து போடு, அப்பதான் உனக்கு நான் பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி தருவேன் அப்படின்னு நான் கண்டிஷன் போட்டேன். இவன் என்னடானா அந்த விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு தூர எரிகிறாய். விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சா என்ன உனக்கு? ஒண்ணு கிழிச்சா இன்னொன்னு பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம்ல. இதுக்கா அம்மா அடைச்சு வைப்பியா? என்ன இது திடீர்னு தாய்ப்பாசம் பொத்துக்கிட்டு வருது. இல்ல அவ செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? நம்ம பரணிக்கு இஷ்டம் இல்லேன்னு தெரிஞ்சு அந்த விரும்பையில விட்டு அவ கழுத்துல தாலி கட்ட வச்சது ஆறு இவதானே. இவன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் என்ன பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிருப்பானே. இல்லே உனக்காக ரத்னாவை கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தது ஆறு இவதானே. எல்லாத்தையும் மறந்துட்டு திடீர் பாசத்துல என்னவோ பொங்குத. என்னல இது, என்னல இது, இன்னும் உடம்புல சீம தண்ணி வாட வருதுல. ஏல இந்த மாதிரி செய்த? நான் ரொம்ப பயந்த அங்கோலிமா. இவங்க 2 பேரையும் திரும்பி அடிக்க என் உடம்புல தெம்பில்லம்மா. ஆனாலும் எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல யாருமா இருக்கா? எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நான் செத்தாதான் உன்னை வெளியே விடுவாங்கன்னா நான் செத்து போக ரெடியா இருக்கம்மா. என்னல இது? அம்மாவுக்காக சாக போனியால? ஏல இப்படி செய்த? சிவபாலா, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதல. சண்முகத்தான் கொடுத்த வேலு என் பாக்கெட்ல இருந்துச்சுமா. அத கையில எடுத்து பார்த்ததும் என்ன அறியாமலே ஒரு வேகம் வந்துருச்சுமா. பாண்டி பயந்து போயிட்டான்லம்மா. அந்த வீட்லயே இவன் மட்டும்தான் நான் சொல்ற பேச்ச கேக்குறவன். என்ன இந்த பக்கம்? ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நானே உன்னைய போன் பண்ணிட்டு பார்க்க வரணும்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. சொல்லல, திரும்ப ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவ என் கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை உசுர காப்பாத்துறத நான் பார்த்தா அத்தை. ஏதோ அவ சொந்த பிள்ளைக்குன்ற மாதிரி அவ்வளவு பதறி போயிட்டா. யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர் மாரியாத்தால தவிர வேற யாருக்கு இம்பிட்டு கருணை இருக்க? சொல்ல, வேற யாருக்கு இம்பிட்டு கருணை இருக்கு? ஏம்ல உனக்கு இல்லையா? எனக்கு ஒண்ணுனதும் நீ ஓடி வரல. பரணிக்கு ஒண்ணுனப்பெல்லாம் நீ எவ்வளவு தூரம் அவ கூட நின்னு இருப்ப. உன் தங்கச்சிங்க, உங்க அப்பாரு எங்க இருக்காங்கன்னே தெரியாத உன்னோட அம்மா அம்புட்டு பேரையும் ஐயனாரு மாதிரி நீ காப்பாத்தல. இலை, உனக்கும் அவளுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லல. நான் என்னத்த சொல்லுதே, நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க? நான் அம்புட்டு பேருக்குமே பக்க பலமா இருக்கேன்னு வச்சுக்கேன். அவங்களா ஆறு என் ரத்த சொந்தம்லா. என் அம்மா, தங்கச்சிக, அத்தை, அப்பா இவங்களே என் ரத்த சொந்தம்லா. அதுக்காக நிக்க அதுல ஒரு சுயநலம் இருக்கலாம். ஆனா அவ கடைசி வரைக்கும் அந்த பொம்பளை பேர் என்னன்னு கூட கேட்கல. ஒரு முகம் தெரியாத பொம்பளையோட குழந்தைக்காக அவ அழுதா, துடிச்சா அத்த. அடுத்தவங்களுக்காக அழுற மனசு அத்த. அது தெய்வ அத்த. நீ என்னைக்குல அவளை விட்டு கொடுத்த? சரி சொல்லு, அவ நல்ல டாக்டர் தான், அதுக்கு என்ன இப்போ? பாரத்த, அவ சவுந்தரபாண்டி மவளாவோ இல்ல இந்த மளிகை கடை சம்பவத்தோட பொண்டாட்டியா வாழ பிறக்கல. ஒரு தனி பிறவி. அவ டாக்டராவே வாழ்றதுக்காக பிறந்த வார்த்தை. அவ மனுஷ பய மேல இறக்கப்படுறது அவ ரத்தத்திலே இருக்கத்த. அவளுக்கு ஒரு நல்ல டாக்டர், ஒரு நல்ல மனுஷிய கல்யாணம்ன்ற கோட்டை போட்டு நம்ம அடைக்க கூடாது. அவள அது நியாயமா சொல்லு. ஏலே, கல்யாணம் ஆயிட்டா
டாக்டரா இருக்க கூடாதா? இப்ப யார் அவளை டாக்டர் வேலை பார்க்க வேண்டாம்னு சொன்னது? உன் புருஷன் சொல்லியிருக்காராம. என்னதான் சொல்றீங்க? இல்லே, என்ன உனக்கு தெரியாதா என்ன? என்கிட்டயே நாடகம் ஆடுதியோ? உன் வீட்டுக்காரு டைவர்ஸ் பத்திரத்தை கொண்டு வந்து பரணி முன்னாடி காட்டி அந்த சமூகத்தை டைவர்ஸ் பண்ணு, உனக்கு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி தரேன்னு ஒரு கண்டிஷன் போட்டாராம. ஆமால, உலகத்திலேயே இப்படி ஒரு கேடு கெட்ட அப்பன நான் பார்த்ததே இல்லல. இப்ப அதுக்கு என்னல? அது எனக்கு ஒரு நேரா போய் கேட்க கூச்சமா இருக்கு. இல்லே, என்னல அது? சந்தோஷத்துல வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா காரி துப்பாத குறைய துப்பிட்டு போறா. போனே, நீ ரொம்ப மோசம். உனக்கு லவ் பண்ணவே தெரியல. மக்கனே நீ. ஏலே, என்ன சொல்லுதாவ? இதுக்குதான் நிறைய சினிமா பார்க்கணுங்கிறது. உனக்கு லவ் பண்ணவும் தெரியல, இம்ப்ரெஸ் பண்ணவும் தெரியல, அட்லீஸ்ட் எப்படி உருட்டுறதுன்னு கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் உனக்குலாம் எதுக்குனே லவ் வேஸ்ட்னே. நீ போனே. உருட்டுறதா? இவ என்ன உருட்டுறதுன்னு சொல்லுதா? நீ என்னல, நீ ஏதாச்சும் உருட்டிட்டு போ. சோறு எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போய் பாடு. மூஞ்சாலையும் பாரு. உன் பங்குக்கு எதுவும் இல்லையா? என்னடா இது? இந்த சமூகத்துக்கு வந்த ஒரு சோதனை. உண்மையிலேயே இவங்கள சொல்ற மாதிரி எனக்கு லவ் பண்ண வரலையோ? இவளுகளை நம்பி 2 டப்பா வாங்கிட்டு வந்தேன், இங்க ஒன்னே சேல்ஸ் ஆகலையே. இப்ப இது என்னத்த பண்றது? பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடல. உனக்காக தானே வாங்கிட்டு வந்தது. நிம்மதியா திங்க கூட விட மாட்டான் போல. ஏம்லா, உன் இதழ் வழியாக அப்படியே உள்ள போக ஆவலோடு காத்திருக்கும் அந்த அல்வாவை ஏமாற்றி விடாதே. சாப்பிடு பரணி, சாப்பிடு. உனக்காதாம்ல வாங்கிட்டு வந்ததே, எதற்காக நிறுத்தி விட்டாய்? சாப்பிடு பரணி, அந்த அல்வாவை சாப்பிடு. நல்லா இருக்கா? கேவலமா இருக்கு. ஏலே, திருநெல்வேலி அல்வாவை எனக்காக கேவலமா இருக்குன்னு சொல்லுதியா? சே, நான் பாக்கல. நீ சாப்பிடு, சாப்பிடு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டீச்சர், சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க டீச்சர். வெங்கடேஷ் சார் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸ்கூலுக்கும் ஒரு வாரமா வரல. அதான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு சார். என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல சார், என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவர் வீடு பூட்டி இருக்கு. அவரு லீவ் லெட்டர் ஏதாவது கொடுத்தாரா சார்? ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரா? டீச்சர், நிஜமாவே உங்களுக்கு எதுவும் தெரியாதா? என்ன விஷயம் சார்? இல்ல, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்லையே சார். நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். அவரு ரிசைன் பண்ணிட்டு சொந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டாரு. சார், விளையாடாதீங்க சார். இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன். அவருக்கு சொந்த ஊரு திண்டுக்கல் பக்கத்துல ஆத்தூர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருக்காரு. போய் ஒரு 5 நாள் இருக்கும். என்னாச்சு? நல்லபடியா தானே பழகிட்டு இருந்தீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நாங்கெல்லாம் அவளா இருந்தோம். பரணி, இந்தாட்டி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஏய், என்னடி இது? கலரே ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டி. பெரிய விஞ்ஞானி மாதிரி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்க. தேங்க்யூ. இந்தா, இத தொட்டுக்க.
நிஜமாவே யம்மியா இருக்குடி. என்ன வடடி இது? கீரை வடை. வாட்? இது கீரை வடையா? ஒரு கடி கடிச்சதுமே நான் இதுக்கு அடிமை ஆயிட்டேன். ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு எனக்கு அடிக்கடி இந்த கீரை வடையை செஞ்சு கொடு. அட்டகாசமா இருக்கு. கனி வாட்டி, முதல்ல கைய கால கழுவிட்டு வா, ட்ரெஸ் மாத்திட்டு வா, டீயும் காப்பியும் தரேன். ஐயோ அக்கா, ரத்னா அக்கா முன்னாடியே ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வந்துருச்சா? இல்லையே டி, நீ அக்கா கூட தானே வருவ? ஆமாக்கா, ஸ்கூல் விட்டு அக்காக்காக காத்துட்டு இருந்தனா அக்கா வரவே இல்ல. அதான் முன்னாடியே வந்துருச்சோன்னு உன்கிட்ட கேட்டேன். இல்லையேடி, அவ என்ன உன்ன மாதிரி ஸ்டூடெண்டா? டீச்சர்ல. ஹெட்மாஸ்டர் ரூம்ல ஏதாவது வேலை கொடுத்திருப்பாங்க. நீ நல்லா பாத்தியா? தேடுன மைனி, ஸ்கூல்ல காணோம். ஸ்கூல்ல விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு தனியா நிக்க பயமா இருந்துச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். நிஜமாவே அக்கா இன்னும் வரலையா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏடி, முத்துப்பாண்டி அத்தா அங்க வந்தாரா? ஐயோ இல்லையேக்கா, நான் பாக்கல. ஏய், எதுக்கடி பதறீங்க? இருங்க, முதல்ல ரத்னாவுக்கு போன் பண்றேன். போன் ரிங்கு போய் கட் ஆகுதுடி. மறுபடியும் போட்டு பாருடி. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பரணி. நிச்சயம் உங்க அண்ணன் தான் ஏதாச்சும் செஞ்சிருப்பாரு. ரத்னாக்கா போன் எடுக்காமே இருக்காது. ஐயோ, உடனே பயந்து உசுர வாங்காதீங்கடி. டேய், என்ன சொன்னாரு? அவ ஸ்டேஷன்ல தான் இருக்கானா? ஏதோ எஸ்பி விசிட்டு, அதனால எங்கிட்ட நவராம அங்கதான் இருக்கான்னு சொல்லுதா அவ. நான் சொன்னேன் பாத்தியா, நிச்சயம் அவன் எதுவும் பண்ணல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ. அவன் எதுவும் பண்ணலனா போறவன் ரத்னா எங்கல? இரு இரு, லாஜிக்கா யோசிப்போம். ரத்னா ஸ்கூலுக்கு போயிருக்கா, கனி அவளை ஸ்கூல்ல பாத்திருக்கா. இவ ஸ்கூலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ரத்னா வெளியில வரல. அப்போ ரத்னா ஸ்கூல்ல தானே இருக்கணும். அதுக்கு என்னப்ப? நீ ஊரெல்லாம் தேடிட்டல்ல, ஸ்கூல்ல தேடினியா? இல்ல, எதுக்குல? அங்கிட்ட எதுக்கு தேடின? அதான் பள்ளிக்கூடம் விட்டு எல்லாரும் கிளம்பிருப்பாவுல, அது கேட்டார பூட்டிருப்பால வாட்ச்மேன். ஏய், இருந்தாலும் அங்க நம்ம தேடியே ஆகணும் சண்முகம். ஸ்கூலுக்கு போவோம். இப்போ ஸ்கூல்ல போய் தேடலவா? ஒரு நிமிஷம் இல்ல, அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் எங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டேன். அவன் பேரு பூர்ணா. பூர்ணனாச்சா? ஆமா, சொல்லுங்க. அனுச்சி, நான் ரத்னா டீச்சர் அண்ணன் சம்பவம் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. இப்ப எங்க இருக்கீங்க? ஸ்கூல்ல இருக்கீங்களா வெளில இருக்கீங்களா? ஆமா தம்பி, ஸ்கூல்ல தான் இருக்கேன். அங்கதான் இருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் வரேன். என்னாச்சு தம்பி? வந்து சொல்லுதே. நீ வாளே. போயிட்டு வந்துறேன். ரத்னா, ஏலே ரத்னா. அண்ணே, என்னால ஆச்சு இருக்கு? ஏ ரத்னா, அதான் நான் வந்துட்டோம்ல, நீ அழாத. ஒண்ணு இல்லக்கா, பயப்படாத. என்ன சார், இப்படியா உள்ள இருக்கிறது தெரியாம கதவை போட்டுட்டு போவீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நிஜமா நான் கவனிக்கல மேடம். ரத்னா டீச்சர், என்ன மன்னிச்சிடுங்க டீச்சர், தெரியாம போட்டுட்டேன் நானு. ஒன்றதை பண்ணிவிட்டு மன்னிப்பு கேக்குதியா? வயசானவன் கூட பார்க்க மாட்டேன். விடு. இலை, என்னல ஆச்சு? ஏன் இப்படி அழுத? அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவர்னா
யாரடி? வெங்கடேஷ். ஐயோ, என்னக்கா சொல்லுத? ஏய், விட்டுட்டு போயிட்டாருன்னா என்னடி அர்த்தம்? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனோமே, வீடு பூட்டி இருந்துச்சே. ஆமா, அவர் சொந்த ஊரு சும்மா போலடி, வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னல சொல்லுத? அந்த வாத்தி வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பமா சொந்த ஊருக்கு போயிட்டானா? ஆமாண்ணே. ஏய், உனக்கு யாரடி சொன்னா? வெங்கடேஷ் சொன்னாரா? டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாரா? எப்படி? அதுவும் உன்கிட்ட சொல்லாம எப்படி போனாரு? சொல்லலையே. சொல்லாம கொள்ளாம அப்படியே போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரு. என்ன நெஞ்செழுத்தம் அந்த வாதி பயலுக்கு! என்கிட்ட பேசும்போதெல்லாம் ரத்னாதான் என் உயிர், ரத்னாதான் என் உலகம் வீரவசனம் பேசுவா. இப்படி சொல்லாம கொள்ளாம போனா என்ன அர்த்தம்? இல்ல, அவனுக்கு இப்ப போன் அடிச்சு என்னன்னு கேட்க. போன் நம்பரையும் மாத்திட்டாருன்னு, அவர்கிட்ட பேச முடியாதுன்னு. என்னாச்சுப்பா? எதுக்கு இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? வெங்கடேஷ், உன் வேதனை புரியுதுப்பா. ஆனா நமக்கு வேற என்ன வழி இருக்கு? நீயே சொல்லு பாப்போம். பெத்தவங்கனா புள்ளைய கல்யாணம் கட்டி சந்தோஷமா இருக்கணும் தானே விரும்புவாங்க. குணமா பார்க்க ஆசைப்படுவாங்க. இப்ப நானே போன மாதிரி தாமா இருக்கேன். டேய், வாய் மூடுடா. நல்ல காரியத்துக்கு போறோம், அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க. தம்பி, ரத்னா நல்ல பொண்ணுதான், நான் இல்லேன்னு சொல்லல. அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான். ஆனா அந்த பிள்ளைய கட்டிக்கிட்டா உன்னை கொன்னுருவாங்கடா. புரிஞ்சிக்கப்பா. அதுக்கு உடனே வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்களா நீங்க? பின்ன ஒன்னு ஒத்த மரமா நிக்க வைக்கவா நாங்க பெத்தோம்? சொல்லுடா. மா ப்ளீஸ் மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணா நான் சொல்றேன்ல. இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? நல்ல பொண்ணு, சித்தியங்கோட்டையன் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாப்பா. இப்படி ஒரு பொண்ணு அப்புறமா கிடைக்க மாட்டாப்பா. நான் தான் இங்க கல்யாணமே வேணான்னு சொல்றேன், நீங்க என்னன்னா டீச்சர் பொண்ணுன்னு சொல்றீங்க. நான் கேட்டேனா? வெங்கடேஷ், 2 சம்பாத்தியம் கிடைச்சாதான் இந்த காலத்துல வசதியா வாழ முடியும்டா. மா, சம்பாத்தியம் பணம் இதுதான் வாழ்க்கையாமா? உள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேனே, அத பத்தி உங்க 2 பேருக்கு கவலையே இல்லையா? டேய் வெங்கடேஷ், கிறுக்கு பையல, வேதனை தான், வருத்தம் தான். அதுக்காக வாழ்க்கையை விட்டுற முடியுமா? இத பாரு, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துரும். விடு. ஆமாப்பா தம்பி, இதோ பாரு, எனக்காகவும் அப்பாக்காகவும் இந்த கல்யாணத்தை நீ தயவு செய்து பண்ணிதான்ப்பா ஆகணும். டேய் வெங்கடேஷா, 1000 தடவை உட்காந்து பேசிதான் உன்னை சம்மதிக்க வச்சோம். அங்க வந்து மனத்தை வாங்கிடாரா? சிரிச்ச முகமா இருடா.
லட்சுமி ரெடியாமா? இதோ வந்தாச்சு. எடுத்துக்கோங்க. வேண்டாண்டா, அந்த ரத்னாவும் வேண்டாம். நம்ம ஊருக்கே போயிடலாம்ப்பா. நாம அந்த ஊரை விட்டு போக சம்மதிக்கல. அவளோட சேர்ந்து நானும் பத்த வச்சு செத்துருவேன். உங்க பணத்தை தாண்டி என்னால ரத்னா கழுத்துல தாலி கட்ட முடியாதுமா. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றமா. என்னை பத்தி பிரச்சனை இல்லை. அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான். பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லாம சொல்றாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. எங்களுக்கு சம்மதம் தாங்க. பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். என்னம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. சிதம்பரம், வர தைப்பொங்கல் முடிஞ்சு 5ஆம் நாள் 4 நட்சத்திரமும் பொருந்தி வருது. 2 தரப்புலையும் சம்மதமா? எங்களுக்கு சம்மதம் தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. வரவே என்ன, பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் சீரு சந்தி என்னன்னு பேசிட்டு தட்டை இங்கேயே மாத்திக்கலாம். பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சா போதும். பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அம்புட்டும் தயாரா இருக்கு. சீர் மட்டும் தாங்க வாங்கணும். செய்முறை சீரை பத்தி கவலை இல்ல. கல்யாண செலவு எப்படி? மாப்பிள்ளை வீடு தானே. முழு செலவையும் எங்களையே செய்ய சொன்னா கூட எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஐயோ வேணாங்க, ஆளுக்கு பாதியா ஏத்துக்கோ. சரி, நீ என்னப்பா சொல்ற? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. அப்படின்னா நான் சொன்ன முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாங்க. இப்பவே பொண்ணுக்கு பூ வச்சு தட்டை மாத்தி உறுதி பண்ணீங்கப்பா. இதை எடுத்துக்கோங்க, இதுதான் சுகர் போடாது. தேங்க்யூ. நிலே, அதுக்குள்ள அவங்க அடுப்படி ஆக்கிரமிப்பு செய்யற போல இருக்க. ஏன் மருமோனே, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அங்க பாரு என் பேத்திய, தொடச்சு வச்ச வெங்கல கொடை மாதிரி இருக்கா. இவ்வளவுதானே உன் மகனை கட்டி வைக்க போற? ஆமாத்த. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அங்க ஏதோ தேதி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது என்ன தேதி? ஆமாமா, தைப்பொங்கல் முடிஞ்சு 5ஆவது நாள் நல்ல நாள் முகூர்த்தம்னு சொன்னாங்க. சண்முகம், அதே நாள்ல இவங்க கல்யாணத்தை நடத்திடலாமே, என்ன சொல்ற? ஆமால, அதுதான் நானும் யோசிக்கேன். இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுவா. என்னது? அப்பா அம்மாவா?
அது ஏய் என்ன உளர்ற? அது என் அப்பா உன் அம்மா கிட்ட அத்தைன்றதான் கோர்வையா சேர்த்து அப்பா அம்மா அப்படின்ட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க நாங்க வந்துட்டு போன விஷயத்த உங்க செந்தூர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அந்த விஷயம் அப்படியே தெரிஞ்சு பரவி சவுந்தரபாண்டி காதுக்கு போச்சுன்னா அப்புறம் வேற ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்குனாலும் ஆக்கலாம். அதனால நாங்க வந்துட்டு போன விஷயம் அங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த தேதி மாறாம அதே தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நாங்க செய்யறோம். சரி, அப்ப நாங்க போய் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி தகவல் சொல்லி அனுப்புதோம். சரிங்க, நீங்க முதல்ல காப்பி குடிங்க, ஆற போகுது. இந்த கம்மாய் ஏலம் என்னைக்கா உன்னை விசாரிக்க சொன்ன ஏதாவது தகவல் கிடைச்சா? இல்லப்பா, கலெக்டர் புது ஆளு, அந்த பக்கத்துல இருந்து எந்த தகவலும் வரல. கலெக்டர் கொள்ளாத கலெக்டர். 7 கம்மாய் ஏலமும் ஒன்னாத்தான் நடக்கு. வழக்கம் போல நமக்கு 2 கம்மாய் வரணும். அதெல்லாம் சரி, அப்படி கிடைக்கணும்னா புது கலெக்டர் இந்த நியாயம் நேர்மன்னு ஓபன் டெண்டர் விடாம இருக்கணும்ல. இந்த ஓபன் டெண்டர்லாம் விட்டுத்தான் பாக்கட்டுமே. என்ன எதிர்த்து இவன் டெண்டர் கேட்பான். அங்க நான் இருக்கிற வரையில் எவனும் உள்ளே வரமாட்டானே. நான் மட்டும்தான் ஏலம் கேட்பேன். என்னை எதிர்த்து கேட்க ஒரு பய வரமாட்டான். ஏங்க கேட்க மாட்டான்? இது என்ன அந்த காலமா? எவனாவது ஏலத்துல வந்து உட்காந்து கேட்காமையா போயிருவான்? அப்படி நீங்க மட்டும் ஏலம் கேட்க வந்தீங்கன்னா கலெக்டர் சந்தேகப்பட மாட்டாரா? அடி முட்டாள, சந்தேகம் வரும் எனக்கு தெரியாதா? அந்த டெண்டர்ல நம்ம சனியம் பேர்ல ஒரு டெண்டரு, உன் பேர்ல ஒரு டெண்டரு, உன்னோட 2வது மகன் ஒத்த ஓட்டு. இல்ல 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 இல்ல, அவன் வேண்டாம், அவன் வேண்டாம். அவன் ஒரு குசும்பு பிடிச்சவன். அவன் இன்னும் எதிரில் வந்து உட்காருவான், ஏலம் கேட்பான், விலையை ஏற்றி விடுவான். எதுக்கு? என் பேச்ச கேட்கிறவங்கள அந்த இடத்துல ஏலம் கேட்க வைப்பேன். அப்படிதான். என்னை எதிர்த்து எவன் கேட்பான் சொல்லு. ஏன் பேர்லையா? நான் கையெழுத்து போட மாட்டேன்ப்பா. நீங்க செய்யற பாவத்துல எனக்கு எதுக்கு பங்கு? அட பைத்தியம், உன்கிட்ட 6 கையெழுத்து கேட்க போறாங்க. நீ கையெழுத்து போட மாட்ட, நீ போடவும் வேண்டாம். ஆனா உன் கையெழுத்து அங்க இருக்கும். ஏண்டிய உன் புருஷன் உன்னைய விட 1000 மடங்கு புத்திசாலி. அது உனக்கு தெரியுங்களா? நானும் கலெக்டர்கிட்ட விசாரிச்சு தகவல் எதுவும் இருந்தா சொல்றேன். ஆமாம்ல, எப்படியாவது 1 கம்மாய்க்கு 1 லட்சம் ஏலம்னு எடுத்துடணும் நாம. அப்பதான் வருஷம் பூரா மம்பாடு பட்டு கம்மாய்க்கு 10 லட்சமாவது எடுத்துட முடியும். அங்கே எவனாவது ஏத்தி விட்டான், ஒரு வெறும் 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு அல்லாட வேண்டியிருக்கும். புரியுதா? ஏட்டே என்ன வாயே பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லுடா, என்ன விஷயம்? அக்கா அக்கா அக்கா, நீ உடனே புறப்பட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வாக்கா. அங்க சனியனாச்சி செத்துக்கிட்டு இருக்காருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. என்னடா சொல்ற? அவருக்கு என்னாச்சு? ஐயோ அக்கா, இங்க பெரிய ரணகலம் ஆயி போச்சுக்கா. சண்முகத்தானுக்கும் பாண்டிக்கும் இங்க துப்பாக்கி சண்டை நடந்துச்சுக்கா. அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளதான் நடந்துச்சுக்கா. என்ன துப்பாக்கி சண்டையா? என்னடா உளர்ற? ஐயோ ஆமாக்கா. என்ன நடந்துச்சுன்னா, கடைசியில அண்ணன் சுட்ட துப்பாக்கி குண்டு சனியனாச்சி கையில பாஞ்சிருச்சுக்கா. வழியில துடிக்கிறாருக்கா. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக பைக்ல வந்துகிட்டு இருக்கேன்க்கா. அம்மா திடீர்னு கால் பண்ணுறா, ரத்த ரத்தமா வர போகுதுன்னு பயம்புறுத்துறாக்கா. உன்னை கூட்டிட்டு வர நேரம் இல்லக்கா. நீ உடனே ஆட்டோ பிடிச்சு வந்துட்டா
அவரை காப்பாத்தணும்க்கா. டேய் லூசு, கன் ஷாட் ஒண்ணுனா உடனே ஜிஹெச்க்கு போணும்டா. அதுவும் இல்லாம இது ஒரு போலீஸ் கேஸ். இத நாம ப்ராப்பரா பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கோடா. ஐயோ அக்கா, அதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. இப்ப நீ வரல அப்புறம் சனியனாச்சி உசுரை காப்பாத்த முடியாதுக்கா. அவருக்கு ஆல்ரெடி நிறைய ரத்தமா போயிட்டு இருக்குக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. வந்து தொலைறேன். கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு போல இருக்கு. யோ பேசாம இருக்க மாட்டியா நீ? அவ வந்துகிட்டு இருக்காயா? எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? உங்களுக்கு குறி பார்த்து கூட சுட தெரியாதா? யோ, நான் சுட்டது சண்முகத்தையா? உன்னை யாரைய குறுக்க வர சொன்னா? இலே சத்த சும்மா இருக்கீங்களா? இலே தனியா பரணி வந்துருவான்ல, இரு. ஐயோ எங்க பரணி வா வா. எப்படியாவது உத்தர காப்பாத்திருங்க. சும்மா இருடா. கை காட்டுங்க. இருங்க, ஒண்ணும் ஆகாத. ஒரு நிமிஷம் இருங்க. குண்டு தெரியுதா? குண்டு உள்ளேயே தான் இருக்கு. பிளட் கிளாட் ஆயிருக்கு. மா, சீக்கிரம் ஒரு பாத்திரத்துல குறைஞ்சது 2 லிட்டர் சுடு தண்ணி கொதிக்க வை. போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. சரி சீக்கிரம் வாடே. ஒண்ணு இல்ல. அப்படியே புடி. கண்ணு முடிங்க. ஒண்ணாகாது. இது லோக்கல் அனஸ்தேஷியா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வலி தெரியாது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிடுறேன். உடனே இவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் புல்லட் எடுத்துடலாம். லூசு, இவனை இப்போதைக்கு வெளியே கொண்டு போக முடியாது. இப்ப நீ உன் டாக்டர் வேலையை மட்டும் பாரு. சட்டம் சம்பந்தமான வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். அதெல்லாம் முடியாதுப்பா. இப்போதைக்கு ரத்தம் நின்றுச்சு. நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட்டு போடுறேன். நீங்க இவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க. அதான் சரியா இருக்கும். இல்ல உசுர வாங்காதல. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனை எப்படியாவது காப்பாத்து. பரணி, ஜரு, நான் வேணும்னே பண்ணல. ஏதோ கோவத்துல அப்படி ஆயிருச்சு. இனிமே ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்து. என்ன நம்ப ஒரு விஷயம் கூட வெளியே வராது. அப்படி வந்தாலும் உன் பேர் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணு ப்ளீஸ். ப்ளீஸ் பண்றேன். உங்களுக்காக இல்ல, சனிய உயிரை காப்பாத்துறதுக்காக. உங்க கூட போராடிட்டு இருந்தா அவருக்கு தான் ஆபத்து. முடியலம்மா. அண்ணா, எல்லாம் இருந்தாலும் புல்லட் எலும்புல லாட்ஜ் ஆயிருக்குன்னு. அத ரிமூவ் பண்றப்போ கொஞ்சம் வலிக்கும். அத கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியா? சரிங்கம்மா. சரி, யோசனை மட்டும் காப்பாத்திருங்கம்மா. சரி சிவா, ஒரு தலகாணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. ஒன்னும் ஆகாதுன்னு. ஒன்னும் ஆகாது. சரி, ஒன்னும் ஆகாது. டேய், வாடா சீக்கிரம். இங்க எடுத்துருவாளா? இல்ல, என் பரணி இல்ல. படிக்கிற காலத்திலே நல்ல மார்க் வாங்கிடுவாவே. நல்ல திறமை இருக்குல்ல. கட்டாயம் பாரு, குண்டை எடுத்துருவா பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பரணி என் பொண்ணு. புல்லட் எடுத்தாலும் சனினை வெளியே விட்டுறக்கூடாதுப்பா. ஏன்ல? காயம் ஆறுற வரைக்கும் நம்ம வீட்லயே வச்சிருப்போம். வெளியே போய் ஏதாவது உளறி வச்சிட போறான்ப்பா. ஆமாலே,
நீ சொல்றது சரிதான்லே. இவன் தண்ணியை போட்டானா என்ன பேசுறானே தெரியாம பேசுவானே இவன். சிவா, புல்லட் சிக்கிருச்சு. நான் புல்லட் எடுக்கிறப்ப அவருக்கு ரொம்ப வலிக்கும். அந்த டவல் எடுத்து வாயில வச்சிருந்தேன். சரிக்கா. அவர் வாயில அமுக்கு. ஏத்தா, உனக்கு எம்பிடி தடவை தான் சொல்றது. அங்க எவன் செத்து இருந்தாலும் என் புள்ள ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான். அழிய ஏத்துக்கிட்டு நான் தான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். இல்ல சம்முவம், பழிய ஏத்துக்கிட்டா என்னை கேரளா ஜெயில ஒப்பானுங்களா? ஒட்டோ வாய் வைப்பாங்க. உன்னைய அந்தமான்ல பூட்டி வச்சிருக்காவல ஒரு ஜெயிலு, அதுல ஒன்ன மட்டும் தனியா வைப்பானுங்க. சத்தியமா சொல்றேன்டா, எங்க வீட்ல மட்டும் அப்பனும் மகனும் பைத்தியம் புடிச்சு அலையல. இந்த வீட்லயும் அப்பனும் மகனும் பைத்தியமா தான் இருக்கீங்க. இங்க பாரு சண்முகம், இன்னொரு தடவை இந்த தப்பு நடந்தது, நானே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். உங்க அப்பாவால பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா நீதான் செஞ்சேன்னு நானே சாட்சி சொல்லி உன்னை அனுப்பி வச்சிருவேன். ரொம்ப நல்லது. தலை ஏண்டா, வழக்கமா வேற மாதிரி கூப்பிடுவ, இப்ப எதுக்கு டாக்டர் அம்மான்னு கூப்பிடுற? வேற மாதிரினா? வழக்கமா நீ என்ன எப்படி கூப்பிடுவ? அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன கூப்பிடு பாப்போம். முழுசா கூப்பிட்டு தொலையண்டா. ஏய், உள்ள கூப்பிடுறா. பொண்டாட்டி. அதுதான், நான் பொண்டாட்டி, நீ புருஷன். இப்ப நான் உன் பக்கத்துல படுத்தா என்ன? அதுக்காக தான் படுத்தேன். வேணாம்லா, நீ போய் பெட்லயே படுத்துக்க. எங்க பாருடா, நமக்குள்ள இந்த 100 நாள் சவால், இந்த 10 நாள் பந்தயம், இது எதுவுமே வேண்டாம். நான் மனசு மாறிட்டேன். இனிமே நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாவே இருக்கலாம். பேசாம படு. ஏய், என்னடா என்னாச்சு? நீ அப்படி பேசுத? ஆமா, நான் தான். இப்ப என்ன உனக்கு? வேணாம்ல, இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கலாம். ஏய், என்னடா பயம்? நம்ம லைஃப இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம், சந்தோஷமா வாழ்வோம். ஓகேவா? ஏம்ல, இதெல்லாம் வேண்டாம். நீ திட்டுற மாதிரியே பேசினாதான் எனக்கு நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் பேசினா எனக்கு பயமா இருக்கு. என்னடா பயம் உனக்கு? நான் உன் பொண்டாட்டி தானே, நீ என் புருஷன் தானே. பக்கத்துல வா. வா. இல்ல, புருஷன் பொண்டாட்டினா வேறல்ல. எது? காலையில நீ வெள்ளனே குளிச்சுட்டு காப்பி கொண்டு வந்து நீ எழுப்புறது, பரவ நான் குளிச்சுட்டு வந்தவனே இட்லி நல்லா சுட சுட வச்சு சாம்பார் ஊத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றது, நைட்டு நான் டயர்டா வந்தா காலமிக்கி விடுறது. டேய், இவர் பெரிய சின்ன தம்பி பிரபு. அதெல்லாம் ரொம்ப என்னல இது கோலம்? கோலம்லாம் இல்ல, காஃபி. இந்தா குடி. ஏம்லா, உண்மையை சொல்லு, இது கனவுதானே? ஹே புருஷா, நீ என்ன சொன்ன? காலையில எழுந்து குளிச்சுட்டு சுட சுட காஃபி போட்டு உன்னை வந்து எழுப்பணும்னு சொன்னல, அதான புருஷன் பொண்டாட்டின்னு. இப்ப எழுப்புனா சந்தேகப்படுறியா? இப்ப காஃபி குடிக்க மாட்டேங்கிற? இந்தா மரியாதைய காஃபி குடி.
இப்படி ஒரு காப்பி நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லைல்ல. காப்பி ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல. ஆஹா, என்ன காப்பி, சூப்பர்ல. காப்பி ரொம்ப பிரமாதம்ல. என்ன புலம்பிட்டு இருக்கு? காப்பி சூப்பர்ல. அண்ணே, ரொம்ப பிரமாதம்ல. அண்ணே எந்திரிண்ணே, எந்திரின்னு சொல்லுதல்ல, எந்திரிண்ணே. இந்தா நான் டீ கொண்டு வந்திருக்கேன். நீ என்னமோ காபி நல்லா இருக்குன்னு சொல்லுத. ஏம்ல எசிக்கி, நீ என் கனவுல என்ன செய்த? கனவா? எது கனவு? நாம பேசிட்டு இருக்குது என் கனவுல தானே. அண்ணே கொஞ்சம் கையை நீட்ட. ஏம்ல இப்ப எதுக்கு சுட சுட கிளாஸ் எடுத்து என் கையில வைக்க? சுடுதுல்ல, இல்ல கொதிக்குதா? அப்ப இது கனவில்ல, நெசந்தேன். மரியாதையா டீ குடி. ஆமா, இந்த உலக்க பாயில என்ன பண்ணுது? என்னத்தையாச்சும் பண்ணு. இவ வந்தது கனவா இல்ல பரணி வந்தது கனவா? அது நெசமா இல்ல இது நெசமா? உலக்க. ஓ, அப்ப பரணி வந்ததுதான் கனவா? வணக்கம் சார். வணக்கம்மா. ஏடி, நல்லா யோசிச்சுதான் செய்யறியா? அத்தைக்கு தெரிஞ்சா சங்கடப்படும் டி. அதுக்கு என்ன செய்யறது? அவங்களும் கிளினிக் வச்சு தர மாட்டாங்க, நானும் கிளினிக் வைக்காம சும்மா இருக்கணுமா? டாக்டருக்கு படிச்சுட்டு எதுவும் பண்ணாம சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது. நம்ம வீட்லயே ஒரு ரூம்ல சின்னதா நீ கிளினிக் வச்சுக்கலாம்ல. அதெல்லாம் முடியாதுடி. வர பேஷண்ட்டுக்கு முதல்ல என் மேல நம்பிக்கை வரணும். அவங்கள எக்ஸாமின் பண்ண தனி இடம் வேணும், ட்ரெஸ்ஸிங் பண்ண இடம் வேணும், அங்கேயே இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். முக்கியமா கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு எக்ஸாமின் பண்ண ரொம்ப பிரைவேட்டான இடம் வேணும். அப்புறம் சின்ன சின்ன காயத்துக்கு தையல் போடுறதுக்கு நிறைய வசதி தேவைப்படும். அத நம்ம வீட்ல இருந்து பண்ண முடியுமா சொல்லு? நிச்சயமா நான் இத என் சுயலாபத்துக்காக பண்ணலடி. நான் படிச்சது எதுக்காக? இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தானே. சின்னதா ஒரு கிளினிக், அது போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த நகையால என்னடி யூஸ்? நான் போடுறதும் கிடையாது. அது ஏன் பீரோல இருந்தா என்ன, இவர் பீரோல இருந்தா என்ன? உனக்கு கிளினிக் தான் வேணும்னா அண்ணன் தான் உனக்கு உதவி பண்ணுதே. பஞ்சாயத்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல நீ வேலை பார்க்க ஏற்பாடு பண்றன்னு சொல்லுதே. நீ நெஞ்ச தொட்டு சொல்லு, அவன் எனக்காகவா இதெல்லாம் செய்யறான்னு சொல்ற? வேற யாருக்காக? வேற எதுக்கு? சவுந்தர பாண்டிய தோக்கடிக்கணும், அவரு பார்த்து வயிறு எறியணும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறான். ஆனா சவுந்தர பாண்டி அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? உனக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கே கட்டி தரேன், சண்முகத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. கழுதைக்கு கேரட் காட்டுற மாதிரி. அண்ணனும் உங்க அப்பாவும் ஒன்னா? ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னு நீதான் கண்டுபிடிச்சு சொல்ல. நான் சொல்றேன். கடைசியா பர்னிச்சர். ஏண்டி ரத்னா, இங்க பழைய டேபிள் சேர் பெஞ்ச் எல்லாம் விக்கிற இடம் எங்க இருக்கு? எனக்கு தெரியாதே. ஏய் எசிகி, மீரா, உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல அந்த மாதிரி எதுவும் இல்லையேக்கா. இல்ல வேணாம்,
நான் இன்டர்நெட்லயே தேடிக்கிறேன். அதுல பழைய பொருள் விக்கிற ஆப் ஒண்ணு இருக்கு. அதுல தேடினா இங்க பக்கத்துல எங்கேயாவது நாம தேடுற பொருள் இருக்கான்னு தெரிஞ்சிரும். அட, பழைய பொருளை கூட இன்டர்நெட்ல வாங்கலாமா மைனி? கார்ல இருந்து கப்பல்ல இருந்து கூலிங் கிளாஸ் வரைக்கும் இன்டர்நெட்ல செகண்ட் ஹேண்ட்லயும் கிடைக்கும். நமக்கு வேண்டிய பொருள் இங்க பக்கத்திலேயே கிடைக்குதுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. சரி, அதுக்கு ஒரு 50,000 போட்டுக்கலாம். 50,000க்கு புதுசே வாங்கிடலாமே பரணி. எனக்கு தெரிஞ்சவங்க ஆரோக்கியம்னு ஒரு ஆசாரி இருக்காவோ. அவரை கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கே வந்து கேக்குற மாதிரியே விலை கம்மியா செஞ்சு கொடுத்துருவாரு. சரி, இப்போதைக்கு பட்ஜெட்ல 30,000 போட்டு வைக்கலாம். ஏ ரத்னா, பெயிண்டிங்க்கு எவ்வளவு சொன்னார் அந்த பெயிண்டர்? கொட்டேஷன் கொடுத்திருக்காரு பாரு. பெயிண்ட் செலவு சேர்த்து 22,000 ஆகுமா. அம்மாடியோ, பெரிய செலவா இருக்கும் போல இருக்கே. நான் பார்த்தேன், பெயிண்ட் வேலை விட கூலி தான் அதிகம். சுவரெல்லாம் சுரண்டணுமா, அப்புறம் பிரைமர் அடிக்கணுமா, அதுக்கு மேல பெயிண்டிங் 2 கோட்டிங் அடிக்கணுமா. ஆகிற செலவு ஆகதானடி செய்யும். வேற ஏதாவது இருக்காடி? உங்களுக்கு தகுந்தாப்புல எலக்ட்ரிக்கல் விஷயம்லாம் செய்யணும்னு கேட்டிருந்தியல, அதுக்கு பொருள் செலவு போக 2,000 ரூபாய் கூலி போட்டிருக்காவ மைனி. 2 ஃபேனு, லைட்டு, எக்ஸ்ரே ரீடர், ஸ்கேன் ரீடர், இதெல்லாம் நிறைய தேவைப்படுமே. இப்போதைக்கு அதுக்கு ஒரு 15 போட்டுக்கலாம். க்யூலிட்டி வந்திருக்கு. கையில இருக்கிறது 10வது போல இருக்கு. சரி, மேற்கொண்டு எவ்வளவு தேவைப்படும்? இதுக்கு மேல முழுசா ஒரு 5 லட்சம் தேவை. 5? என்ன பண்ண போறேன்னே தெரியல. 5 லட்சமா? ஏட்டி, வாங்கினா என்ன தப்பு? நாங்க என்ன வேத்தாளா? முடியாதுன்னா முடியாதுதான். இந்த கிளினிக் முழுக்க முழுக்க என்னோட காசுலயும் என்னோட கடன்லயும் மட்டும் உருவானா போதும். உங்க நொண்ணனோட காசு 1 ரூபாய் கூட என் கிளினிக்ல நான் போட மாட்டேன். ஏட்டி, இது அண்ணன் காசு இல்ல, இது எங்களுக்காகன்னு கொடுத்ததுதான். அப்ப இது எங்க காசு தானே? அப்படிலாம் என்னை ஏமாத்திக்க நான் ரெடியா இல்ல. சுத்தி வளைச்சு பார்த்தாலும் இது அவனோட காசுதான். சரி, அது என்னோட காசாவே இருந்துட்டு போகுது. அதுக்கு என்ன இப்ப? அது என் காசாவே இருந்துட்டு போகுது. அந்த காசு நல்ல காரியத்துக்கு பயன்படுதுன்னா இருந்துட்டு போட்டுமே. நல்ல காரியங்கிறதுனால தான் உன்னோட பணம் வேணாம்னு சொல்றேன். சரி, சும்மா வேண்டாம், கடனா வாங்கிக்க. உன்னால எப்போ முடியுதோ அப்ப திருப்பி கொடு. சேர்த்து ஒரு வட்டியை கொடுத்தினா நல்லதானே? தப்பு இல்ல. வட்டிக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா உன்கிட்ட எதுக்கு வாங்கணும்? ஊர்ல வட்டிக்கு பணம் தர ஆளா இல்ல. இல்லை, ஒரு நல்ல காரியம் செய்யற, அதுல எதுக்குல இம்புட்டு அகங்காரம் உனக்கு? அகங்காரம் இல்லடா, ஆத்திரம். உன்னால ஒரு வாழ்க்கைய சீரழிக்கதான் முடியும். ஆனா நான் 1000 உயிரை காப்பாத்த இந்த கிளினிக்க ஆரம்பிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பாவியோட பணத்துல ஒரு சல்லி காசு கூட இதுல இருக்க கூடாது, இருக்கவும் இருக்காது. ஏ கனி, இனிமே உண்டியல தொட்ட கொலை விழும். புதுசா ஒரு உண்டியல் வாங்க காசு தரேன், சரியா? தலை கீழே கட்டி உருண்டாலும் என் மனசுக்குள்ள மட்டும் பூரவே முடியாது போல. அண்ணே, முதல்ல மைனியோட ரூம்குள்ள பயப்படாம போ பாருண்ணே. அப்புறம் அவங்க மனசுல நுழையறத பத்தி பேசிக்கலாம். இல்லை, நான் மனசுக்குள்ள சொன்னது உனக்கு வெளியில கேட்டுடுச்சா? டேய், போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. சரிங்கண்ணா. சொல்லுங்க பாப்பா, என்கிட்ட என்ன பெருசா தேவைப்பட போகுது?
பணம் கேட்கத்தானே வந்திருக்கீங்க? ஆமாண்ண, ஒரு 5 லட்சம். என்னது, வெறும் 5 லட்சமா? என்ன பாப்பா இது? ஆமாண்ண, உங்களால தர முடியுமா முடியாதா? அட, உங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா பாப்பா? இத பாரு பாப்பா, உங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவர் தான். அதுக்காக வட்டி எல்லாம் குறைக்க முடியாது பாப்பா. என்கிட்ட 5 வட்டி தான். கரெக்டா 1ஆம் தேதி ஆனா சாயந்தரம் வட்டி பணம் வந்து சேர்ந்துடணும். அவ்வளவுதான். அதெல்லாம் கொடுத்துடுறேன்னு. ஒரு வருஷத்துக்குள்ள அசல கட்டலன்னா வட்டி கூடும். அதெல்லாம் கட்டிடுவேண்ணே. அதே மாதிரி நான் காட்டுற எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போடணும். சரியா? சரி, போட்டுடுறேன். அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பிச்சிடுவோம். தேங்க்ஸ். டேய்,